ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குக் வித் லவ் சீரீஸில் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு நான் என்ன பேக் பண்ணேன் அதான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நிறைய பேர் கீரை ரெசிபியும் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ லாங் வீடியோவாக போடுறதுக்கு இந்த மாதிரி ஷார்ட்ஸ் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு குயிக்காக அந்த ரெசிபி பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். பாலக்கீரை பார்த்திங்கன்னா தோரம் பருப்பு 1 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஒரு 3/4 கப்பு கிட்ட சேர்த்துருக்கேன். ஏற்கனவே பாலக்கீரை கொஞ்சம் குழகுழப்பாக இருக்கும் இல்லையா, அதனால் பாசிப்பருப்பு நான் போடலை. பாலக்கீரை அப்புறம் கோவக்காய் ஃப்ரை, ரசம், அதுதான் இன்றைக்கி ரெசிபி. பாலக்கீரைக்கு இப்போது தோரம் பருப்பு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் விட்டு நம்ம விசில் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வெளியில் வராமல் இருக்கும். ஸோ அதனால தான் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ கோவக்காய்க்கு கடுகு கொஞ்சம் சீரகம் தாளிச்சிருக்கேன். சீரகம் தாளித்து செஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கோவக்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் வேக விடணும். மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விட்டுருவேன். ஒரு சில நேரம் எனக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒரே ஒரு விசில் எடுத்துப்பேன். ஆனால் அந்த டேஸ்ட் எங்கள் வீட்டில் யாருக்கும் பிடிக்காது. அது விசில் விட்டு செய்யாத அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் தண்ணி போட்டு வேக விட்டுருவேன். ஸோ அது வேகிறதுக்குள்ளே மற்ற டிஷ்ஷஸ்லாம் பண்ணிடலாம். இப்போ கடுகு ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். பாலக்கீரைக்கு இந்த சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் அதை அப்படியே போட்டிருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு தக்காளி பழமும் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் அதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். பாலக்கீரை பாலக் பன்னீர் பண்ணலாம். அப்புறமா நிறைய வெரைட்டி இருக்குது. ஆனால் ஸோ இது மாதிரி பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அது சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது. இப்போ நான் முதல் நாளே கட் பண்ணி வச்சுட்டேன் எல்லாமே. ஏன்னா காலையில் லஞ்ச் பேக் பண்ணும்போதே நமக்கு எல்லாம் கட் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ஆனால் இந்த கீரை நம்ம சீக்கிரமாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா அப்படியே சுருங்கி வதங்கி வந்துடுச்சு. நான் தண்ணிலாம் ஊற்றலை. ஸோ அந்த தண்ணியே நமக்கு விடும். அதுலேயே அந்த கீரை வெந்து போயிடும். இப்போ இந்த கோவக்காவும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் காரப்பொடி அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கீரை நல்லா வெந்தவுடனே அது அப்படியே மேஷ் பண்ணிட வேண்டியதான். இது இந்த சாம்பாரோட மேற்பொடி இருக்கு இல்லையா, அதுதான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ பருப்பையும் அதில் போட்டுடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நம்ம கூட கொஞ்சம் காரம் போட்டுக்கிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். நான் போட்டது கரெக்டாக இருந்துச்சு. நல்லா உப்பு காரமாகவே இருந்துச்சு அன்றைக்கி கீரை. அப்போ தான் நம்ம சூடான சாதத்தில் கொஞ்சம் நெய் ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இப்போ இந்த கீரை ரெடி ஆகிடுச்சு. கோவக்காவும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த சாம்பாரோட மேற்பொடி தனியா, கடலைப்பருப்பு, தேங்காய், வரமிளகா அதெல்லாம் வறுத்து அரைச்ச பொடி அது ஒரு 2 டீஸ்பூன் போடுவேன். டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இன்றைக்கி டிஃபன் பாக்ஸ்க்கு அப்புறம் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு லன்ச் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ராவாக வத்த குழம்பு வச்சேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கீரையோட இந்த கோவக்காவோட சாப்பிட்றதுக்கு.